கோல்டு கார்டு மூலம் அமெரிக்க குடியுரிமைக்கு ஃபார் சேல் போர்டு மாட்டிவிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதை கொண்டு இந்திய புத்திசாலிகளை விட்டுடாம இருக்க என்ன பண்ணணும் என்றும் சொல்லியிருக்கிறார். அந்த கோல்டு கார்டின் பலன் என்ன, முரண் என்ன, முழு விவரம் இதோ. இந்தியர்கள் திறமை மிக்கவர்கள் என்ற பேச்சுக்கு வெளிநாடுகளில் பிரகாசமாக ஜொலிக்கும் வைரங்களே சாட்சி. இவர்கள் மட்டுமல்ல, அயல்நாட்டு கம்பெனிகளிலும் இந்தியர்களின் மூளைக்கு மவுஸ் அதிகம்தான். இந்த நிலையில்தான் கோல்டு கார்டு திட்டத்தை அறிமுகம் செய்து இந்தியர்கள் உள்ளிட்ட அயல் நாட்டவர்களின் திறமை பற்றியும் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப், இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து ஹார்வர்ட், வார்டன் ஸ்கூல் ஆஃப் பினான்ஸ், ஏல் போன்ற சிறந்த கல்வி நிறுவனங்களில் வந்து படிச்சு முதல் மார்க் வாங்கினாலும் அந்த புத்திசாலிங்களை பணிக்கு எடுக்க அமெரிக்க நிறுவனங்கள் தயங்குறாங்க. ஏன்னா அவங்களால தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்க முடியுமா என்ற சந்தேகம் இருக்கு. எனவே அவர்களுக்கு சிலிகான் வேலியில் இருப்பது போன்று அமெரிக்கா நிறுவனங்களே கோல்டு கார்டு வாங்கி கொடுத்து அந்த புத்திசாலிங்களை டைரக்டா பணிக்கு எடுக்கலாம் என சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவில் ஃபாஸ்ட் ட்ராக் முறையில் நிரந்தர குடியுரிமை பெற வேண்டும் என்றால் கோல்டு கார்டு வாங்கி கொள்ளலாம். அதன் விலை அவ்வளவு அதிகம் இல்லை, ஜஸ்ட் $5 மில்லியன் தான். அதாவது இந்திய மதிப்பில் 43 கோடி ரூபாயம். அவ்வளவு கொடுக்க அந்த கார்டில் அப்படி என்னதான் இருக்கு? கோல்டு கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் மனைவி 21 வயதுக்குட்பட்ட வாரிசோடு அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெறலாம். அம்மா, அப்பா, தம்பி, தங்கை என நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களையும் சேர்க்க கூடுதல் பணம் கேட்கப்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் டிராவல் செய்யலாம். வரிச்சலுகைகளும் உண்டு. கை கால்களை இழத்தல், மாற்றுத்திறனாளியாதல், ஓய்வு காலம் ஆகியவற்றிற்கான சலுகைகளும் இருக்கலாம். ஆம், கிரீன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு அது கிடைக்க காலதாமதம் மேலும் அதிகரிக்கலாம். ஏற்கனவே EB-5 மூலம் கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்க காத்திருப்பவர்கள் கூடுதலாக $4 மில்லியன் பணத்தை திரட்ட வேண்டும். அது மட்டுமின்றி கோல்டு கார்டும் கிட்டத்தட்ட EB-5 விசா மாதிரியான அதே பலன்கள் தான் கொண்டிருக்கும். இந்த கோல்டு கார்டு மூலம் காசு இருக்கிறவங்க எங்க நாட்டுக்கு வந்தா போதும் என சொல்லாமல் சொல்வது போல் அவர்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுவிட்டு பணம் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கழுத்தை பிடித்து தள்ளுவதாக உள்ளது. கோல்டு கார்டால் வசூலாகும் பணத்தை கொண்டு அமெரிக்க தேசத்தின் கடனை அடைப்பாராம். 2 வாரத்துல விற்பனை ஆரம்பிச்சு அப்புறம் 1 மில்லியன் கார்டுகளை விற்றால் 5 டிரில்லியன் கல்லா கட்டலாம் என்பது அவர் கணிப்பு. வாங்கிய கோல்டு கார்டு வேணாம் என்றால் ரீஃபண்ட் கிடையாது. நிறுவனம் ஒரு ஊழியரை வேலைக்கு எடுக்கவே 43 கோடி செலவு செய்யுமா என்பது சந்தேகமே. இது பணபலத்தால் நாட்டையே ஆளும் ரஷ்யன் அலிகாக் போன்றவர்களும் அமெரிக்காவில் ஊடுருவக்கூடுமே என்ற கேள்வி கேட்டபோது அவர்களில் நல்லவர்களும் உள்ளனர் என்றார் ட்ரம்ப். அந்நாட்டில் தவறானவர்கள் காசு கொடுத்து நுழையக்கூடும், தவறான முதலீடுகள் நடக்கக்கூடும் என பலரும் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மாற்று பாலினத்தவர் ஆகாது என ஒதுக்கும் ட்ரம்ப் அவர்களையே பணம் கொடுத்தால் கோல்டு கார்டில் அனுமதிக்க வாய்ப்புள்ளதா? எதையும் பிசினஸ் ஆக பார்க்கும் மைண்ட் செட் கொண்ட முன்னாள் பிசினஸ் மேனும் இந்நாள் அதிபருமான ட்ரம்ப் சிட்டிசன்ஷிப்பையும் பிசினஸ் ஆக்கிவிட்டார். இந்த 43 கோடியை கொண்டு வயக்காடு, தோட்டம், நிலம், சொகுசு பங்களாக்கள் வாங்கலாம். சுய தொழில் முதலீடு செய்யலாம். 4 ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை வாங்கினால் கூட 7 கோடி ரூபாய் மிச்சமாகும் என ட்ரம்பின் கோல்டு கார்டு பற்றி பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர்.